இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகா கந்தசஷ்டி விரதம் 2025 வருஷம் எந்த தேதியில் வருது, எந்த தேதியில் முடியுது, 6 நாள் விரதம் நம்ம எப்படிலாம் இருக்கணும், எப்படி நம்ம எளிமையான முறையில் பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மகா கந்தசஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், கந்தசஷ்டி விரதம் அப்படின்னாலே குழந்தை பேர் இல்லாதவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான். இருந்தாலும் இந்த வேறு யாரெல்லாம் இருக்கலாம்னா எல்லாருமே இருக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், என்னோட நிலம் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்குது, அது சால்வ் ஆகணும். எங்கள் வீட்டில் யாருக்காவது உடல்நலம் சரியில்லை, நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த நோய் நொடியிலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகணும். எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் என் குழந்தைக்கு சுச்சுவேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அது கிளியர் ஆகணும். அந்த மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ வகையான ப்ராப்ளத்துலலாம் இருப்பீங்க இல்லையா? அவங்க முருகர்கிட்ட தன்னோட வேண்டுதலை வைக்கக்கூடிய நாள் இந்த 6 நாட்கள் தான். இந்த 6 நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கும்போது அது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த முருகர் உங்களுக்கு பலன்களை அள்ளி கொடுக்குற நாள்னு சொல்லலாம் இந்த மகா கந்தசஷ்டி விரதம். இது யார் வேணாலும் எதுக்காக வேணாலுமே இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம். இப்போ குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் பெற்றதுக்கான ஒரே ஒரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேச மங்கையர்க்கரசி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா அப்பாவுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் அவங்களோட அம்மா இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்து தான் இந்த தேச மங்கையர்க்கரசி அம்மா பிறந்தாங்க அப்படின்ட்டு அவங்களே ஒரு நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க எதுக்கு நான் அவங்கள இதில் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இவங்க அவங்கன்னு சொன்னால் தெரியாது. இவங்க ஒரு பாப்புலராக இருக்கிறதுனால அவங்க நிறையா இடத்துல சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். இதில் யார் யாரெல்லாம் முக்கியமாக கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாண தடை வந்துகிட்டே இருக்குது, திருமணம் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிற லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் இந்த கந்தசஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா ரொம்ப பலன் கிடைக்கும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுமண தம்பதியினராக ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போவீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமும் நடக்கும் இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா. என்னைக்கு இந்த கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்டோபர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்குது. 27ஆம் தேதி சாயங்காலம் சூரசம்ஹாரம் நடக்கும். அது தமிழ் மாதத்தில் சொல்லணும்னா ஐப்பசி 5ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 10ஆம் தேதி வரைக்கும் இந்த கந்தசஷ்டி விழா நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை வரைக்கும் உங்களுக்கு அந்த கந்தசஷ்டி உங்களுக்கு முடியுது. இப்போ 28 அக்டோபர் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம். இதோட நமக்கு கந்தசஷ்டி முடியுது. சிலவங்க பார்த்திங்கன்னா 6 நாள் விரதம் இருப்பாங்க. சிலவங்க பார்த்திங்கன்னா அந்த திருக்கல்யாணத்தையும் சேர்த்து 7 நாள் விரதம் இருப்பாங்க. உங்களுக்கு அது கம்ஃபர்ட்டாக இருந்தால் அப்படி இருக்கலாம், இல்லை நீங்கள் இது கம்ஃபர்ட்டாக இருந்தால் இப்படி இருக்கலாம். 2 விதமான விரதத்தையும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை நீங்கள் சரியான விதத்தில் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலையில் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் நடக்குது இல்லையா, அன்னைக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் வடை பாயசத்தோடு நீங்கள் சாப்பாடு செஞ்சு முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு அதை நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப 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 சிறப்பானது. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் இருக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நான் 6 நாள் கடுமையான விரதம் இருந்து தான் நான் அந்த குழந்தையெல்லாம் பெற்றெடுத்தேன், என்னோடய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் இருந்த உணவு பழக்க வழக்கங்கள், உடல் அமைப்பு, நம்ம உடம்பு அதெல்லாம் வேறு. இந்த காலத்தில் இருக்கிற உடம்பு, நம்மளோட வாகு எல்லாமே டோட்டலாக சேஞ்சு, ஃபுட்டு எல்லாமே வேறு மாதிரி. நம்ம உடம்பு எந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருக்கும் அப்படின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும்ல. சிலவங்க தண்ணி குடிச்சிட்டு சிலவங்களால இருக்க முடியும். இல்லை நான் ப்ரெஷர் மாத்திரை எடுக்கிறேன், சுகர் மாத்திரை எடுக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, நான் டேப்லெட் போடணும் அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் இல்லையா? அதனால உங்களுக்கு எப்படி உங்கள் மனசுக்கு உங்கள் உடலுக்கும் ஏற்ற மாதிரி இருக்க முடியுமோ இருக்கலாம். நீங்கள் 3 வேளை சாப்பிட்டுட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம், இல்லை ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை விரதமாக இருந்து இருக்கலாம், காலையில் மதியம் சாப்பிட்டு நைட்டு சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கலாம். பால் பழம்
இதெல்லாம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். இல்லை தண்ணி ஆகாரம் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். அது அவங்கவுங்க உடல் நலத்தை பொறுத்தது. இதனால எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, எனக்கு முருகன் தரமாட்டாரா அப்படின்னா எதுவுமே கிடையாது. முருகனை நினச்சாலே போதும், அந்த 6 நாளைக்கு உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் நீங்கள் நினச்சது அடுத்த வருஷம் கந்த சஷ்டிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். இதுதான் முருகனோட வாக்கு. ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் 6 நாள் விரதத்தை தொடர்ந்து இருக்கணும். நீங்கள் 6 நாள் விரதத்தை 2 நாள் சாப்பிடாம இருந்துட்டு 3ஆம் நாள் சாப்பிட்றது, இல்லை 4 நாள் சாப்பிட்றது அப்போல்லாம் இருக்கக்கூடாது. முதல் நாள் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அது விரதத்தோட இறுதி நாள் வரைக்கும் நீங்கள் அதை கடைபிடிக்கணும். ஒரு வேளை சாப்பிட்டுட்டே இருக்கலாம், 2 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கலாம், 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது தான் இந்த விரதம். அப்புறம் இடையில நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு அது நடக்கலை, நான் அப்படி மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் அப்படிலாம் யாரும் சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறதே உங்களோட உடல் அமைப்பை பொறுத்தது தான் இந்த விரதம், சரியா? அது மட்டும் இல்லாமல் சிலவங்க பார்த்திங்கன்னா மிளகு விரதம்லாம் இருப்பாங்க. காலையில் ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் நிறையா கடும் விரதம்லாம் இருந்திருக்காங்க. இப்போயும் நிறையா பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த 6 நாள் விரதம் இருக்கிறீங்களே, எந்த அளவுக்கு உங்களால் தண்ணி குடிக்க முடியுதோ தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா உங்களோட உடல் ப்ராப்ளம் எல்லாமே செம்மையாக ரெக்கவர் ஆகிடும். சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த விரதம். அதனால் நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க இந்த விரதம் இருக்கும் போது. இது எப்படி பூஜை பண்ணணுன்னா, நீங்கள் காலையில் எப்பயும் போல் எழுந்திரிச்சி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு உங்களால் இயன்ற ஒரு பாலோ இல்லை ஒரு பிரசாதமோ வச்சு நீங்கள் முருகன் வழிபாடு கந்த சஷ்டி படிங்க. அதே மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் இதே மாதிரி. சாயந்தரம் குளிக்க முடிஞ்சால் குளிங்க, குளிக்க முடியாதவங்க கை கால் முகம் அலம்பிட்டு விளக்கேற்றிட்டு கந்த சஷ்டி படிங்க. அவ்வளோதான். நீங்கள் கந்த சஷ்டி படித்து முடிச்சுட்டு எப்பயும் போல் அந்த பால் பழம் சாப்பிட்டுட்டு நீங்கள் படுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி தொடர்ந்து 6 நாள் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்சிற வரைக்கும் காலையிலையும் மாலையும் 2 வேளை விளக்கேற்றி 2 வேளையுமே நீங்கள் கந்த சஷ்டி உட்காந்து படிங்க. இல்லை எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் அந்த கந்த சஷ்டி போட்டு விட்டுட்டு அவங்க பாட நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்ட்டு ஒரு 108 முறை நீங்கள் சொன்னாலே போதும். ரொம்ப 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 சிறப்பானது. இந்த கந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பலன் கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்கள். இப்போ மாதம் வரும் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி நிறையா வரும். அதில் விரதம் இருந்து நிறைய பலன் கண்டிருப்பீங்க. அந்த ஒட்டுமொத்த விரதத்தோட பலன் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதத்தில் தான் இருக்குது. எல்லாருமே விரதம் இருந்து இந்த வருஷம் யார் யாரெல்லாம் விரதம் இருந்து என்னென்னலாம் வேண்டிக்கிறீங்களோ அடுத்த வருஷம் அத்தனையும் நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு புது தம்பதியினராக இருப்பீங்க. என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த விரதத்தை மேற்கொண்டு அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் குழந்தையோடு இருப்பீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் முருகப்பெருமான்கிட்ட கேட்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் 22லேருந்து 27 வரைக்கும் இந்த 6 நாள் மட்டுமே. நல்லபடியாக முருகனை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்க. நினச்ச காரியங்கள் அனைத்துமே கைகூடும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓம் சரவணபவ. உங்களுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.